எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோ எத பத்தினா, ஸ்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ஸ்னா என்ன? ஸ்டேட்னா என்ன? அப்படின்னு சொல்லி 2த்துக்கு கூடிய டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 2 எக்ஸாம்பிள் ஃபைல் வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து கிளாஸ்ல வந்து ப்ராப்ஸ் ரெண்டர் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு வந்து யூஸ் ஸ்டேட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ இத வச்சே நம்ம டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ப்ராப்ஸ்னா என்னன்னா, பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணி அதை நம்ம எங்க பிரிண்ட் பண்றோம். இதான் வந்து ப்ராப்ஸ். ஸ்டேட் வேரியபிள் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிள் வந்து இந்த காம்பனன்ட்குள்ள ஆக்சசபிள். நீங்க டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ஸ் வந்து பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு வருது இல்லையா? இப்போ இந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ஸை வந்து நான் சைல்டில் வந்து இந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. பிகாஸ் ப்ராப்ஸ் ஆர் இன்மியூட்டபிள். இதே நீங்க ஸ்டேட்டோட டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஒரு யூஸ் ஸ்டேட் டிக்ளேர் பண்ணி நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருப்பேன். இதுல வந்து செட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா கேட்டா, எஸ் நீங்க n நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பர்ட்டிகுலர் காம்பனன்ட்ல. அண்ட் தென் இப்போ ஒரு ப்ராப்ஸை வந்து நீங்க கிளாஸ் காம்பனன்ட்ல ரெண்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் ரெண்டர் பண்ணுவீங்க. இதே ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த ப்ராப்ஸை வந்து ஒரு பாராமீட்டரா பாஸ் பண்ணி ரெண்டர் ரெண்டர் பண்ணுவீங்க இந்த மாதிரி. ஓகே. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ஸ்க்கும் ஸ்டேட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும்னா ப்ராப்ஸ் வந்து இம்மியூட்டபிள். யூஸ் ஸ்டேட் வந்து நீங்க அந்த டேட்டா வந்து நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் அந்த பர்ட்டிகுலர் காம்பனன்ட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஸ்டேட்டுக்கும் ப்ராப்ஸ்க்கும் உள்ள சிம்பிள் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கிளாஸ் காம்பனன்ட்ல ஒரு ஸ்டேட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங்கா ஒரு கிளாஸ் காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலயே நம்ம என்ன பண்ணலாம்னா, கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கிளாஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டை வந்து இனிஷியேட் பண்ண போறீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் யூஸ் பண்ணணும். இதோட சின்டாக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள சூப்பர் இருக்கணும். சூப்பர் மெத்தட் இருக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. சூப்பர். அண்ட் தென் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் எப்பவுமே டிக்ளேர் பண்ணும்போது திஸ் டாட் ஸ்டேட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி என்ன வேரியபிள் நீங்க கொடுக்குறீங்களோ, இப்போ நான் வந்து மெசேஜ்ன்றதுல ஒரு டேட்டா பாஸ் பண்ண போறேன். வெல்கம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டேட்டாவை பாஸ் பண்றேன். அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மெசேஜை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண போறேன். நீங்க எக்ஸிஸ்டிங்கா பார்த்த மாதிரி இது ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே இந்த ஸ்டேட் வேரியபிள் பிரிண்ட் பண்ண போறோம்னா, நத்திங் பட் திஸ் டாட் ஸ்டேட் டாட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வெல்கம்ன்றது நம்ம ஆல்ரெடி வந்து ஹோம் காம்பனண்ட்டை கால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை எடுத்துட்டு மெயின் காம்பனண்ட்டை கால் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டேன். சைட்டை லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இது யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து மெயின் டாட் ஜேஎஸ்ல இங்க வெல்கம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வெல்கம் விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிட்டு நான் செக் பண்றேன். வெல்கம் விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பட்டன் ஒன்று டிக்ளேர் பண்ணி ஆன் கிளிக் பண்றப்போ இந்த வெல்கம் விசிட்டர் மெசேஜை வந்து சேஞ்ச் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா, பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். HTML எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரிட்டர்ன்குள்ள தான் இருக்கணும். எப்படியும் ஒரு பேரண்ட் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரே ஒரு கண்டென்ட் வச்சிருந்ததுனால இஷ்யூஸ் இல்லை. பட் இப்போ நான் இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ண போறதுனால நான் ஒரு பேரண்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லர் போடுறோம். ஆன் கிளிக்ல நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போறேன். இப்போ நான் ஆரோ ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டு திஸ் டாட் மெசேஜ் ஹேண்ட்லர்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இனிமேட் கிரியேட் பண்ண போறேன். இடத்துல வந்து அப்டேட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் மட்டும் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மெசேஜ் ஹேண்ட்லர் ஸோ இங்கே கால் பண்ணுறோம். இப்போ வந்து செட் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு செட் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. சேம் மெசேஜ்ன்றத நான் இங்கே அப்டேட் பண்ணுறேன். என்னென்ன அப்டேட் பண்ணுறேன்னா, ப்ரோக்ராம் சால்விங்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ, இப்ப என்ன ஆகணும்னா, இந்த பட்டன ஆன் கிளிக் பண்ண உடனே வெல்கம் விசிட்டர்ன்ற டெக்ஸ்ட் வந்து புரோகிராம் சால்விங்ன்னு சொல்லி அப்டேட் ஆகணும். அதுதான் இப்ப நம்ம எழுதியிருக்கோம். ஆன் கிளிக் பண்றப்போ இந்த மெசேஜ் ஹேண்ட்லர்க்குள்ள இது பாஸ் ஆயிடும். பாஸ் ஆயிட்டு செட் ஸ்டேட்ல வந்து நம்ப இந்த வேரியபிள வந்து அப்டேட் பண்றோம். ஸோ அப்டேட் ஆயிடும். ஓகே. ஸோ நம்ம எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப டிஃபால்ட்டா வெல்கம் விசிட்டர்ஸ்ன்னு இருக்கு. நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, புரோகிராம் சால்விங்ன்னு சொல்லி டெக்ஸ்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இது எதுனாலனா, அந்த செட் ஸ்டேட்னால தான். நார்மலா பண்றீங்கன்னும்போது பிரச்சனை இல்ல. அப்ப நீங்க ஒரு காம்போனன்ட்ட வந்து என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்டின்றபோது நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த டைம்ல ப்ராப்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஸ்டேட் யூஸ் பண்ணி வேல்யூவ அப்டேட் பண்ணி தான் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த பர்ப்பஸ்க்காக தான் இந்த ஸ்டேட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு. ஸோ பாய்.